தொடர்ந்து பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். அதிமுக கூட்டணி அமைந்தால் ராஜினாமா செய்வதாக அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் எப்போதும் பேச்சை மாற்றி பேசுபவன் நான் இல்லை என அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவரினுடைய அந்த பதவி காலம் ஏறக்குறைய அது முடிந்த ஒரு காலகட்டம் இது. புதிய மாநில தலைவர் இப்பொழுது வரை அறிவிக்கப்படல. மீண்டும் அவரே அறிவிக்கப்படுவாரா அப்படிங்கிறது நமக்கு எந்த உறுதியும் கிடையாது. இந்த பேச்சின் மூலமா மீண்டும் தான் மாநில தலைவரா நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்றாரு. நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அண்மையில் அமித்ஷா அவர்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சுட்டு வந்தபோது கூட அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அன்றைய நாள் அவர் இப்தார் விருந்துல இருந்தாரு. சிறுபான்மையினர் அணி சார்பில் பாஜகவோட இப்தார் விருந்து சென்னையில் நடத்தினாங்க. அதுல அவர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட அதிமுகவினுடைய முன்னாள் தோழர்களோட அந்த விழாவில் அவர் கலந்துக்கிட்டாரு. அந்த விழாவில் கலந்துகிட்டவற்றை அவர் கேட்கிறாங்க. அப்ப நிருபர்கள்லாம் இப்படி அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்களேன்னு அவர் கேட்டபோது கூட அவர் உள்துறை அமைச்சரை யார் வேணாலும் சந்திக்கலாங்கிற துணியில தான் அவர் பதில் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய தொடர்ச்சியான பதில்களை வைத்து பார்க்கிறப்ப ஒருவேளை நம்ம தொடர்ச்சியா ஊடக தரப்புல இருந்து ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது. அமித்ஷா அவர்களை சந்திக்கிற பொழுதே எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு மிக முக்கியமான டிமாண்டை வச்சாங்க. அதுல ஒன்று என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை மாநில தலைவராக வச்சிருந்தா எங்களால ஒரு கூட்டணிக்குள்ள வர்றதோ அல்லது தொகுதி உடன்பாடு பற்றி பேசுறதுலயோ சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பேசப்பட்டதா கூறப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேல அதை சமாதானப்படுத்துற விதமா தான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மேல்மட்ட குழு அமைப்பாங்க அப்படின்லாம் அந்த கூட்டத்துல முடிவு செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் மீண்டும் அண்ணாமலை இதே தொட்டில பேசியிருக்கிறது மூலமா அவருடைய மாநில தலைவர் பதவிக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத தான் இதை உணர்த்ததே ஒழிய இதன் மூலமா அதிமுக பாஜக கூட்டணி வந்துராது அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி உடன்பாடு வர்றதுனாலதான் அமித்ஷா அழைத்து பேசுறாரு. இது அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பின்னடைவா தான் இதை நம்ம பார்க்கணும். இதுல ஒரு தேசிய கட்சி நம்ம ஒரு சொந்த கட்சி நடத்துற சீமான் அவர்கள் சொல்லலாம் இதான் என் நிலைப்பாடுன்னு. ஒரு தேசிய கட்சிங்கும் போது அந்த கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்படுறது மட்டும்தான் மாநில தலைமைக்கான அழகா இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தா இது அண்ணாமலை அவர்களுக்கே பின்னடைவா முடியும் அப்படின்னு தோணுது இந்த விஷயம். சார், அதே மாதிரி டெல்லி தலைமை இதை பத்தி என்ன மாதிரியான முடிவு எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, டெல்லி தலைமை நிச்சயமா அதிமுகவோட கூட்டணி போகணும் அப்படிங்கறத தான் டெல்லி தலைமை விரும்புறாங்க. அதற்கு தான் அதுல சில முரண்கள் இருக்கு. அதுல இப்ப செங்கோட்டையன் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்காரு. செங்கோட்டையன் பேசுகிற விஷயங்கள்ல கூட அவங்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுங்கிற குரல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் மீறி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மிக முக்கிய குற்றச்சாட்டு அண்ணாமலை மேல வச்சது என்னன்னா, நாங்க ஒரு ஃப்ளோல கொண்டு போயிட்டு இருக்கோம், இவர் எதிர் திசையில அதை திருப்புறாருன்னு தான் சொல்றாங்க. ஸோ இதே திசையில செல்கிற பொழுது புதிய மாநில தலைவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் இது தெரியுது. அண்ணாமலை இதே சேனல்ல தான் பேசுவாருன்னு உண்டுனா டெல்லி தலைமையால் அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலுக்குள் அவர் போவாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.